மார்கழியில் தினம் ஒரு திருப்பாவை திருவெம்பாவை என்ற தலைப்பில் திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரங்களையும் அதன் விளக்கத்தையும் கோலத்துடன் வழங்குகிறோம். அந்த வகையில் திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் பாடலை இங்கு காணலாம். திருவெம்பாவையில் ஆதியும் அந்தமும் என்ற பாடலையும் அதன் விளக்கத்தையும் காணலாம். திருப்பாவை பாசுரம் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். விளக்கம். மார்கழி மாதம் பிறந்துவிட்டது. முழு நிலவு ஒளி வீசுகிறது. செல்ல வளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களே, அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே, எழுந்திருங்கள். இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் தாமரை மலரை போன்ற சிவந்த கண்களை உடையவனும் சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகத்தையுடையவனும் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோன்பு நோக்க அழைக்கிறாள் ஆண்டாள். திருவெம்பாவை பாசுரம் 1. ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய். விளக்கம். தோழியர், துவக்கம் இறுதி இல்லாத அரிய பெரிய ஜோதியை நாங்கள் பாடுகின்றோம். அதை கேட்டும் வாள் போன்ற அழகிய கண்களை உடைய நீ தூங்குகின்றாயே, உன் காதுகள் உணர்ச்சியற்று போய்விட்டனவா? பெருந்தேவனான சிவபெருமானின் அழகிய கழல்களை வாழ்த்திய வாழ்த்தொழி வீதியின் துவக்கத்தில் கேட்ட அந்த கணத்திலேயே விம்மி விம்மி மெய்மறந்து தான் இருக்கும் மலர் நிறைந்த படுக்கையிலேயே தன்னை மறந்து ஒருத்தி கிடக்கிறாள். அவள் திறம்தான் என்னே? இதுவோ உன்னுடைய தன்மை எம் தோழி. மாது என்றால் பெண், வளருதி என்றால் தூங்குகின்றாய், போது என்றால் மலர், அமளி என்றால் படுக்கை.